ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்களிலே தங்கி பெருகட்டும். நான் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மறுபடியும் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படி உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி உங்களை அர்ப்பணித்திருக்கிற நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். முதலாவதாக சரீரத்தை குறித்து நமக்கு சொன்னதான் ஆண்டவர். சரீரம் தேவன் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இரண்டாவதாக நம்முடையதான ஆத்துமாவையும் மனதையும் குறித்து இங்கே சொல்லுகிறார். அதுல புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்கக்கூடாது, தங்களுடைய வேஷத்தை கலைந்து போட வேண்டும் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தை தியானிச்சோம். இரண்டாவதாக வேஷத்தை கலைத்து போட்டதான பிள்ளைகள் பகுத்தறிய வேண்டிய 3 காரியம் உண்டு. ஒன்று, தேவனுடையதான நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். அதற்கு பின்பாக தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கடந்த நாட்களிலே தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிச்சு முடித்தோம். ஆகையினாலே மறுபடியும் அந்த இடத்தை விட்டு நான் வெளியே வர வாஞ்சிக்கிறேன், அதற்குள்ளால போக விரும்பல. இன்னைக்கு மனம் புதிதானால், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இவ்வுலகத்திற்கொத்த வேஷத்தை கலைந்து போட்டு அல்லது பிரபஞ்சத்திற்கொத்த வேஷத்தை கலைத்து போட்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடையதான பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடையதான வாழ்க்கை மாறிவிட்டதே. ஆனால் மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எடுக்க போகிற தலைப்பு மனம் புதிதானால். மனம் புதிதானால் புதிதாகுங்கள் என்றல்ல. என்னுடைய மனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் இருக்கிறவளாய் இருந்தால் எல்லாம் புதிதாக வேண்டும் என்கிறதான தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய மனம் புதிதானால் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை குறித்து தான் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் உங்க முன்னால வைக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி இவைகளை எல்லாம் பகுத்தறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கையில் அடுத்த ஒரு அனுபவம் மறுரூபமாகத்தக்கதாக நீங்கள் மனம் புதிதாக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. யாருடைய மனம் புதிதாக்கப்பட்டதாய் மாறுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் மறுரூபம் ஏற்படுவதற்கு அல்லது மறுரூபம் அடைவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் நம்முடைய மனசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து கிடந்தவர்களுக்குள்ளே உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தவர்களுக்குள்ளே பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் கிறிஸ்துவின் கிருபையினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் இப்பொழுது அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும்
முற்காலத்தில் எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவர் மேல் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைப்பதற்கு முன்பாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு முன்பாக, அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்படுவதற்கு முன்பாக, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லோரும் எப்படி இருந்தோம்? நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நம்முடைய சுயம் எதை இச்சிக்கிறதோ அதை நிறைவேற்றி வாழுகிறவர்களாய் நடந்தோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, இச்சித்தவைகளின்படி நடந்து விரும்பினவைகளை செய்கிறதான, நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லாமல் இருந்தால் கூட, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருந்தால் கூட, வசனத்திற்கு புறம்பான, நான் கேட்டும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்திற்கு புறம்பான காரியமாய் இருந்தால் கூட, என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடியினால, காரணம் என்ன? என்னுடைய மாம்சம் சிலுவையிலே அறையப்படாமல் சுயம் என்கிறதான மாம்சம் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே, சிலுவையிலே அறையப்படாமல் சுயம் அழிக்கப்படாமல் எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே, அது விரும்புகிறதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய மனசு துடிக்கிறது. இப்பொழுது மாமிசமும் மனசும் விரும்புகிறதை செய்வதற்கு என்னை நான் விற்று போட்டவனாக இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு மனிதனுடையதான மனம் புதிதாகிறதோ, அவர்கள் மாம்சமும் மனசும் விரும்புகிறவர்கள் படி செய்கிறவர்களாய் அல்ல, இச்சைகளின்படி நடக்கிறவர்களாய் அல்ல, மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்துவிட்டு மனதை புதிதாக்குகிறவர்களாய் மாறியிருப்பார்கள். கிறிஸ்துவின் பரிபூரணமான விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய ஜீவனுக்கு தங்களை அபாத்திரராய் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு பாத்திரராய் மாற்றிக்கொள்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமானவைகளை மட்டும் செய்து, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்தறிந்து, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவரை மகிழச் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம யார் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே ஆனால், வசனத்திற்கு புறம்பில்லாத, அதாவது நீங்கள் கேட்டும் கற்றும் அறிந்து இருக்கிற, உங்களை விடுதலையாக்குகிற சத்தியத்திற்கு புறம்பாகாத ஒரு வாழ்க்கை, அந்த சத்தியத்தின் படி வாழுகிறதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே ஆனால், உங்களுடைய மனம் புதிதாகி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியோ, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளால வராமர்களாய் இருந்தீர்களே ஆனால், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளால வராம ஏதோ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன் அவ்வளவுதான், ஞாயிற்றுக்கிழமைன்னா பைபிளை தூக்கிட்டு நம்ம ஆராதனைக்கு போகணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கணும், ஏதோ அப்படியே நம்முடைய காரியங்களை நம்ம விரும்புகிறபடி நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் உங்களுடைய மனம் புதிதாகவில்லை, மறுரூபம் அடைவதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாய் மாறவில்லை. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, அதாவது அவனுடைய மனசும் மாமிசம் விரும்புகிறபடி நடக்கிற வழி என்ன வழி? அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. அவனுக்கு செம்மையா தோணுது. ஆண்டவருக்கு செம்மையாய் தோன்றுகிறதா? இல்ல. நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவருடைய வழியில நடக்கிறேனே என்னமோ, ஏன் வழியில கர்த்தர் என்னோடு கூட நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆண்டவர் விரும்புகிறபடி வாழுகிறேனோ இல்லையோ, நான் விரும்புகிறபடி ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எந்த நித்திய ஜீவனுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, முன்குறிக்கப்பட்டீர்களோ, அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்கள் அபாத்திரராய் மாறி, எந்த மரணத்திலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுத்தாரோ, அந்த மரணமாகிய இரண்டாம் மரணத்திற்கு நீங்கள் ஆயத்தமுடையவர்களாய் மாறுகிறீர்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, மாமிசமும் மனசும் விரும்புகிற வழியிலே நடக்கிறவர்களுடைய முடிவு மரணம். அப்ப மனம் புதிதாகி விட்டதே, ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம விரும்புகிற வழிகளில் நடக்க மாட்டோம். ஆகாயிலே எழுதப்பட்டபடி நம்முடைய வழிகளை என்ன பண்ணுவோம்? சீர்தூக்கி பார்க்கிறவர்களாய் மாறுவோம்.
எண்ணாகமத்தில் எழுதப்பட்டபடி நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக மாறுபாடில்லாததாய் பார்த்துக் கொள்வோம். நியாயாதிபதிகளில் எழுதப்பட்டபடி தேவனுக்கு முன்பாக நம்ம வழி விலகாமல் அவர் நியமித்த வழியிலே நடக்கிறவர்களாய் மாறுவோம். அப்ப நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவன் நியமித்த வழியில தான் நடக்கிறேனா, என்னுடைய செய்கைகள் தேவனுடைய பார்வைக்கு நிறைவுள்ளவர்களா இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்த்ததுண்டா? உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நான் என்ன வழியில நடந்துட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை போதித்து நடக்க சொன்ன வழியில தான் நடந்துகிட்டு இருக்கிறேனா? என்னுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டும் என்னுடைய சுயமாகிய மாமிசம் விரும்புகிறதையும் மனசு விரும்புகிறதையும் செய்து மரண வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேனா என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? சோதித்தறிய வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசன பகுதி. அது நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுகிற ஒரு பகுதி. 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையிலான வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. மனம் புதிதாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கை எப்படி இருக்குமாம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டதா இருக்கும். பாவ மனுஷனை களைந்து போட்டதா இருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, பாவ மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய ஆதாமை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அல்லேலூயா, அந்த பொறாமையின் ஆவிகளை, எரிச்சலின் ஆவிகளை, அசுத்தமான நினைவுகளை, பெருமையின் ஆவிகளை, அகந்தையின் ஆவிகளை, கீழ்ப்படியாமையின் ஆவிகளை, துணிகரத்தின் ஆவிகளை எல்லாம் விட்டு விலகினவர்களாக தாழ்மையின் ஆவி என்கிறதான புதிதான ஆவியை தரித்து கொண்டவர்களாய், மிகுந்த மனத்தாழ்மையின் தெய்வபயம் என்கிறதான புதிய ஒரு ஆவியை தரித்து கொண்டவர்களாய் வேதம் சொல்கிறது. உங்கள் உள்ளத்திலே, அதாவது உங்கள் மனதிலே என்ன பண்ணணும்? புதிய ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுவரைக்கும் இந்த கர்வத்தின் ஆவி அழிந்து போக வேண்டும், பொய்யின் ஆவி அழிந்து போக வேண்டும். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 24வது வசனம் சொல்லுகிறது, உள்ளத்துல புதிதான ஆவி உண்டாயிட்டா, மனம் புதிதாக ஆரம்பிச்சுன்னா முதலாவது ஏற்படுகிற ஒரு மாற்றம் என்ன? உங்களுடைய பரிசுத்தம் மெய்யானதாய் மாறும். பரிசுத்தம் என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையின் உள்ளான மனிதனிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்முடைய அநேக பேருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது எப்படி இருக்கிறது? வெறும் வார்த்தையா இருக்கிறது. பரிசுத்தம் எப்படி இருக்கணுமா? மனம் புதிதானவர்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கணுமா? மெய்யான நீதியிலும். அப்ப முதலாவது நம்முடைய நீதி. நம்முடைய நீதியை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நம்ம நீதியை நமக்கு முன்னால நிறுத்தி பார்க்கும்போது சரியா இருக்கும். ஆமென். நம்முடைய நீதியை மற்றவர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியா இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, உமக்கு முன்பாக எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நான் நீதி என்று சொல்லிக் கொள்கிற சில காரியங்கள் உம்மால் அருவருக்கப்படத்தக்கதா இருக்கிறது. அப்ப நீதி மெய்யானதாய் மாறணும். மெய்யான நீதி மாறும்போது நான் இரண்டாவது சொன்ன மெய்யான பரிசுத்தம் நமக்குள்ளால உருவாகணும். பரிசுத்தம் என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையின் எல்லையாய் மாற வேண்டும். நம்முடைய சரீரத்தை இருளாக்கி போடுகிற எந்த காரியங்களையும் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சரீரத்தை பாவமாக்குகிறதான வார்த்தைகளை பேசுவதற்கு நம்முடைய வாய்க்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. மொத்தத்தில் நம்மை பாவியாய் மாற்றுகிற, தேவனை விட்டு தூரப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதபடி பரிசுத்தம் என்பதை வார்த்தையை அல்ல, வாழ்க்கையாய் மாற்றி மெய்யான பரிசுத்தமுடையவர்களாய் மாறி, மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, பழைய மனுஷன் இருக்கிற இடத்துல புதிய மனுஷனை என்ன பண்ண முடியாது? தரிக்க முடியாது. பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. மாமிசத்திற்கும் ஆவிக்கும்
சம்பந்தம் இல்லை. மாமிசம் இருக்கிற இடத்துல ஆவியானவருடைய கிரியை இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் பங்கேது, ஒளிக்கும் இருளுக்கும் பங்கேது, அநீதிக்கு நீதிக்கும் பங்கேது. அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அதுக்கு ஐக்கியமே கிடையாது. உன்னுடைய பரிசுத்தத்தை நீதியும் கெடுக்கிற அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது என்று சொல்லி வேதம் கேட்கிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்னுடைய நீதி உண்மையாய் மாறும்போது, என்னுடைய பரிசுத்தம் உண்மை, மெய்யன்னா என்னது? உண்மை. உண்மையான பரிசுத்தமாய், வெறும் வார்த்தையாய் அல்ல, என்னுடைய வாழ்க்கையும் நீதியும் பரிசுத்தமுமாய் மாறும்போது, பழைய மனுஷனாகிய பாவ ஆதாமை களைந்து போட்ட நான் உன்னை களைஞ்சு போட்டுக்கிட்டு இன்னை ஒன்றை தரித்துக் கொள்கிறேன், புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது, புதிய மனுஷனை என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்க மனம் புதிதாக்கப்பட்டது உண்மைன்னா கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட ஒரு அனுபவம். அப்ப உங்க சுபாவங்கள் யாருடைய சுபாவமா மாறும்? கிறிஸ்துவனுடைய சுபாவமாய் மாறும். உங்க எண்ணங்கள் எதுவாய் மாறும்? கிறிஸ்துவினுடையதான எண்ணமாய் மாறும். உங்களுடைய விருப்பங்கள் எதுவாய் மாறும்? கிறிஸ்துவினுடைய விருப்பமாய் மாறும். உங்களுடைய வழிகள் எதுவாய் மாறும்? கிறிஸ்துவினுடைய விருப்பமாய் மாறும். நீங்கள் எதை தரித்திருக்கிறீர்களோ அதுதான் பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் என்ன வஸ்திரத்திலேயே உங்களுடைய சரீரத்தை மூடி வைத்திருக்கிறீர்களோ, இப்பொழுது நீங்கள் அல்ல, உங்களுடைய வஸ்திரம் தான் பிரதிபலிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இப்ப வஸ்திரத்துக்குள்ளால மாறி போறீங்க. அதனால வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் முந்தின மனுஷனாகி ஆதாமும் அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகிறது. நம்ம சொல்றோம் இயேசுவை தான் தரிச்சிருக்கோம்னு சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுறது யாருக்கு சுபாவம்? ஆதாமுக்கு சுபாவம். புதிய மனுஷனை தரித்து கொண்டேன் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது யாருக்கு சுபாவம்? பழைய ஆதாமுக்கு சுபாவம். என்னுடைய மனசு புதுசாயிற்றுன்னு சொல்லி மார்த்தட்டி கொள்கிறதான நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசுக்குள்ளால என்ன இருக்கு? இன்னும் பழைய சுபாவங்கள் தான் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது சொல்லுவாரு, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லும்போது சொல்லுவாரு, தரித்து கொண்டீர்களே ஆனால், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டவர்களே ஆனால், தேவன் விரும்புகிறபடி உங்களுடையதான மனது புதிதானது உண்மையானால், நீங்கள் கிறிஸ்து என்கிற மகிமையானவரை தரித்து கொண்டிருக்கிறது உண்மையானால், இனி நிர்வாணிகளாய் நடக்க மாட்டீர்களே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நிர்வாணம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. எந்த மனுஷனுடைய, எந்த மனுஷியினுடைய, எந்த வாலிபனுடைய, கன்னிகைகளுடையதான மனது புதிதாக்கப்பட்டிருக்கிறதோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையில நிர்வாணமாகிய பாவ அவலட்சணங்கள் மறுபடி வெளியே வரவே வராது. அவர்களுடைய வார்த்தையில, அவர்களுடைய பார்வையில, அவர்களுடைய கிரியையில, அவர்களுடைய நினைவுகளில, அவங்க நடக்கைகளில, நடை உடை பாவனை சொல் செயல் எல்லாவற்றிலும் சிந்தனையிலும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமே ஆனால் கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற மகிமை வெளிப்படுமே தவிர நிர்வாணமாகிய பழைய பாவ அவலட்சணங்கள் வெளிப்படவே படாது. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லியும் வெளிப்புறமா மாறின அளவுக்கு உன்னுடைய உள்ளால மாறலைன்னா, மனம் புதிதாகலைன்னா, நீங்கள் நான் மனம் புதிதாகிவிட்டேன், இயேசுவை தரித்துக் கொண்டேன் என்று சொல்வதில் நியாயமே கிடையாது. இயேசுவை தரித்துக் கொண்டவர்களே ஆனால் அவரை வெளிப்படுத்தி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் எதை தரிச்சிருக்கிறேனோ அதுதான் உங்களுடைய கண்களுக்கு தெரியும். இப்ப என்ன உங்களுடைய கண்களுக்கு என்ன தெரியுது? நான் தரித்திருக்கிற இந்த வஸ்திரம் தெரிகிறதே தவிர என்னுடைய சரீரம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்ப நான் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது இனி நிர்வாணியாய் சபை நடக்கக்கூடாது. தேவ ஜனங்கள் திரும்ப பாவம் செய்யக்கூடாது. தேவ ஜனங்கள் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து 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 மன்னியும் 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 என்று சொல்லி ஆண்டவரை மன்னிக்கிறத தவிர அவருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. பாவத்தை விட்டு ஓய்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். பாவ பிரசனத்தை விட்டு முழுவதுமாய்
விடுதலையானவர்களாயிருக்க வேண்டும். அவங்க இப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, இந்த வயசுல அனுபவிக்காம நம்ம எந்த வயசுல அனுபவிக்க போறோம்னு சொல்லி கேட்கிறவர்களுடைய சப்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய மந்தைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜீவனுக்கு பேரெழுதப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை மாற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கை அவர்களைப் போல ஒருபோதும் உங்களை மாற்றிவிடக்கூடாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து மற்றவர்கள் மாறுகிறார்களா, இல்லை மற்றவர்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டீர்களா? நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிறதான இடத்துல, நீங்க வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, நீங்கள் வசிக்கிறதான இடத்துல, உங்க உறவுகளின் நடுவில் இந்த பகல் காலத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. நான் அவர்களைப் போல மாறி இருக்கிறேனா, அவர்களை என்னை போல மாற்றி இருக்கிறேனா? நம்முடைய பதில் எதுவாயிருக்கும்? உங்களில் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், நான் என்னை போல கிறிஸ்துவை தரித்து கொண்டு நிர்வாணம் இனி தெரியாதபடிக்கு பாவத்தை விட்டு ஓய்ந்து பாவ பிரசனத்தை விட்டு விலகி வந்திருக்கிற நான், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகிறதான நான், என்னை போல் அவர்களை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? உங்களில் எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனைகள் அவர்களை போல மாறி இருக்கா? இல்லை. அவர்களுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனைகள் உங்களை பார்த்து உங்களைப் போல பரவாயில்லையே, இது நன்றாயிருக்கிறதே என்று சொல்லி அப்படி மாறி இருக்கா? சீர்தூக்கி பாருங்கள். வெளிப்புறத்தில் சில மாறுதலை வைத்துவிட்டு நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீங்கள் மார்த்தட்டி கொள்வதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்படாதவன் சினிமா பார்க்கறான், அதுக்கு கூட சேர்ந்து நீயும் சினிமா பார்த்தேன்னா சினிமா தியேட்டருக்கு போகாம இருக்கலாம். உன் வீட்டுக்குள்ளால் அவன் வீட்டுக்குள்ளால் அவன் கூட சேர்ந்து நீயும் பார்க்கிறேன்னா, ரட்சிக்கப்படாதவங்க, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளாதவங்க சீரியல் பார்க்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் பார்க்கிறேன்னா, அவர்கள் செய்கிற காரியத்தை நானும் செய்கிறேனே, ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்பொழுது யார் யாரை போல மாறி இருக்கிறது? நான் தரித்துக் கொண்டேனே, ஆனால் நான் நிர்வாணியாய் நடக்கக்கூடாது என்கிற பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி ஏன் என்னுடைய நிர்வாணமாகிய பாவ அவலட்சணம் வெளிப்படுகிறது? என்னுடைய வார்த்தையிலே ஏன் நீதியும் பரிசுத்தமும் இல்லை? நான் பேசுவதுதான் சரி, நான் பேசுவதுதான் சரி, நாம் பேசுறதுதான் கரெக்ட், நாம் மட்டும் பேசுறதுதான் கரெக்ட் என்கிறதான தலைக்கணமுடையவர்களா நீங்கள்? என் பக்கத்துல தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வாதிட்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் நினைக்கிறது தான் சரி என்று சொல்லி உங்களை நீங்களே மார்த்தட்டி கொள்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் யாரை தரித்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை தரித்திருக்கிறது உண்மையானால் உங்களுடைய பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டிருக்க வேண்டுமே. அந்த பழைய மனுஷனுடைய பெருமைகள் ஏன் பேச்சாக, நினைவாக, கிரியையாக உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது? பழைய மனுஷனுடைய பொறாமை ஏன் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறது? பழைய மனுஷனுடைய இச்சிக்கிற சுபாவங்கள் ஏன் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறது? பழைய மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஏன் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறது? நீங்கள் தரித்திருக்கிறவர் தானே வெளிப்பட வேண்டும். வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறேன் என்று சொல்கிற நான் அந்த தரித்திருக்கிற வெண் வஸ்திரம் சொல்றேன், ஆனால் நான் கருப்பை தரித்து விட்டு நான் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? நான் எதை தரித்திருக்கிறேனோ அதுதானே உங்களுக்கு தெரியும். அல்லது வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு லைட் கிரீம் வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு பியூர் ஒயிட், மில்க் ஒயிட்டாக நான் தரிச்சிருக்கிறேன்னு சொன்னா உங்களில் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? என்னை பைத்தியம் என்று சொல்ல மாட்டீர்களா? சரியான முட்டாள் என்று சொல்ல மாட்டீர்களா? ஏன்? நான் ஒன்றை தரிவித்து விட்டு இன்னொன்றை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். நம்ம பழைய மனுஷனை களைந்து போடாமல் தரித்து கொண்டு கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறோம். எப்படி சாத்தியம்? உங்களில் சிலர் சொல்றீங்க, அதனாலதான் நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதையே வெளிப்படுத்துறது கிடையாது. சூழ்நிலைக்கேற்றபடி, ஆளுக்கேற்றபடி என்னை மாற்றிக்கொள்கிறேன், இடத்திற்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்கிறதான பச்சோந்தியாய் நான் இருக்கிறேன். நான் எப்படி வேணுமானாலும் மாறிக்கிடுவேன், நொடி பொழுதிலே என்னை மாற்றிக்கொள்வேன். சபைக்குள்ளால வரும்போது என்னை தேவ பிள்ளையாக அடையாளம் காட்டிக் கொள்கிறேன்.
வெளியில் போகும்போது நான் யாரோ? மற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? எதை வித்தியாசமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அப்ப எப்படி கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம்? நிர்வாணம் எப்ப மறையுதான்? இந்த காரியம் வந்ததுக்கு அப்புறமும் நிர்வாணம் வெளியே தெரியுதான்னு பாருங்க. கலாத்தியர் 3:27 வாசிச்சீங்கன்னா நம்ம எப்படி நிர்வாணம் மறைகிறது அல்லது கிறிஸ்துவை எப்படி தரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இங்க வேதம் சொல்லும், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக இணைந்தவர்களாக உள்ளாக அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைன்னா நீ தரித்து கொண்ட இயேசு எங்கே? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுது தானே? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று, பாவ மன்னிப்புக்கென்று, பாவங்கள் போக்க கழுவப்படுவதற்கென்று தேவ நீதியாகிய ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுத்தீர்களே. ஆனால் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறோம், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நான் கேட்கிறேன், அந்த கிறிஸ்து எங்கேன்னு கேட்கிறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருக்கிறாரான்னு சொல்லி எப்படி தேடி பார்க்கணுமா? தடவியாகலும் பாருங்கள். தேடுறது எப்படி? தடவியாகலும் தேடி பார்க்கணுமா எனக்குள்ளால இருக்கிறா இல்லையான்னு. அடுத்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால். நம்ம நிறைய இடத்துல ஏன் உலகத்திற்கு வேஷம் போடுறோம் சொல்லுங்க பார்ப்போம்? சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஏன் மாறிக்கொள்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம்? நிந்தை எனக்கு பிடிக்காது, அவமானப்படுவது எனக்கு பிடிக்காது, மற்றவர்கள் என்னை கேவலமா பேசுறது எனக்கு பிடிக்காது. வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசுறேன். யாரும் செய்யாததையா நான் செய்கிறேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு திடீரென்னு வியாதி பிடிச்சுக்கிடும். அந்த வியாதிக்கு பேர் என்னன்னா ரொம்ப மோசமான வியாதி. அந்த வியாதிக்கு பேர் என்னன்னா, நான் மட்டும்தான் இப்படி போறேன், அவன் அப்படி வாரான், அவன் அப்படி வாரான், எனக்கு அந்த ஃப்ரெண்ட் அப்படி வாரான், எனக்கு ஃப்ரெண்ட் இப்படி வாரான். நான் கேட்கிறேன், அவனை போல அவளை போல நீ நாசம் போறதுக்கு ஆயத்தமாயிட்டியா? கூழும் வேணும் மீசையும் வேணும்னு நினைக்க கூடாது. மீசையை வச்சுக்கிட்டு கூழ குடிக்கணும்னு நினைச்சேன்னா மீசையில படும். ஏதாவது ஒன்றை இழப்பதற்கு பழைய மனுஷனை, முந்தின மனுஷனை நீ களைந்து போட்டாதான் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியும். பழைய மனுஷனுடைய சுபாவங்களை அழிச்சு போடாம அதை உனக்குள்ளால வாழ விட்டுக்கிட்டு நீ ஒரு ஞானஸ்நானம் இல்லை, எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் நீ முந்தின மனுஷனை களைந்து போடாதது வரைக்கும் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியாது. தரித்து கொண்டாயானால் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பாய் கரங்களை கொட்டி. உன் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டிருக்கும், படணும். வெறும் வெளிப்புறமான மாறுதலே, ஆனால் அது மாறுதல் அல்ல, உணர்ச்சி என்று சொல்லி நான் சொல்லுவேன். உண்மையான மாறுதல் உணர்ச்சியாய் அல்ல, உணர்வாய் வெளிப்படும். அப்படின்னு சொல்லுங்களேன். நான் எந்த இடத்துலையும் என் இயேசுவை அடையாளம் காண்பிப்பதற்கு ஒருபோதும் தயங்கி நிற்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றை பார்க்கலும் இயேசு மேலானவர். கரங்களை கொட்டி. இயேசுவை மறைத்து நான் வாழ மாட்டேன் ஒருபோதும். இயேசுவை வெளிப்படுத்தி நான் மறைந்து வாழ ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் அவரை தரித்திருக்கிறேன். நிர்வாணமாகிய பாவ சுபாவங்களின் இடத்திலிருந்து மனம் புதிதாக்கப்பட்டால் வெளிப்படாது. அப்ப மனம் புதிதானால், இது மனம் புதிதாக்கப்பட்டால் நடக்கிற காரியம். புதிதாக முன்னாலே எப்படி இருக்கும்? புதிதாக. இப்ப என் மனம் புதிதாயிற்று. நான் இப்ப பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷத்தை கலைத்து விட்டேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து விட்டேன். இப்ப என்னுடைய மனம் புதிதாகிவிட்டது. அந்த புதிதான மனம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதுக்குள்ளால என்ன இருக்கும் என்கிறத குறித்து தான் சில காரியங்களை, ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு,
எந்த நாட்களுக்கு பின்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாய் இணைந்து அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை அவர் மேல் வைத்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பின்பு, நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, கரங்களை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் பண்றார். எப்ப? நான் மனம் திரும்பி குணப்படும் போது, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கிறிஸ்துவின் மேல் வைத்து நான் மனம் திரும்பும் போது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும் போது, வேதம் சொல்கிறது, நான் அவர்களோட பண்ணும் புதிய உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, இருதயங்களில் வைத்த என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, மனதில் பிரமாணம் எழுதப்பட்ட பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லை. அப்ப என்னுடைய பாவத்தின் பரிகாரியாக இயேசு கிருபாதார பலியாக செலுத்தப்பட்ட பின்பு, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட பின்பு, பழைய மனுஷனை நான் களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பின்பு, என் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை ஞானஸ்நானம் என்கிறதான உடன்படிக்கையில தரித்து கொண்ட பின்பு, எனக்குள்ளாய் இருந்த பழைய மனுஷனுடைய ஆவிகளை எல்லாம் விட்டு புதிய மனுஷன் எனக்குள்ளாய் வைத்த ஆவியிலே நான் பலனடைகிறதான வேளையில நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். அப்ப புதிதாக்கப்பட்ட மனசுக்குள்ளால என்ன இருக்கும்னா, தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த மனசுக்குள்ளால என்ன இருக்கும்? தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பலகையிலே பிரமாணம் நியாய பிரமாணமாக எழுதி கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் வருகிறதான வேளையில கிறிஸ்துவை தரித்து கொண்ட கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களுடைய மனதிலே பிரமாணங்களை எழுதுகிறார். நீ கற்பலகையில எழுதி தந்தா வாசிச்சு மறந்துடுவேன்னுதா, உன்னுடைய மனதிலே அதை எழுதுகிறார். அந்த மனதில் அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு பிரமாணங்களை எழுதுகிறார்? எது நல்ல வழி, எது கெட்ட வழி என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளும்படியாய், எது ஜீவ வழி, எது மரண வழி என்று சொல்லி நீ அடையாளம் கண்டு கொள்ளும்படியாய், நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போது உன்னுடைய மனதிலே எழுதப்பட்ட பிரமாணங்கள் நீ போகிற வழி சரியில்லை என்று சொல்லி என்னை உணர்த்துவிக்கும்படியாக, தேவ பாதையில என்னை நடத்தும்படியாக, தேவனுக்கேற்ற நீதியிலும் பரிசுத்தத்திலும் பூரணமடைந்தவளாய் என்னை மாற்றும்படியாக என்னுடைய மனதில் கர்த்தர் எதை எழுதுகிறார்? பிரமாணத்தை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமாணம் என்பது என்ன? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிக்கிற அவருடைய வார்த்தைகள். கரங்களை கொட்டி ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களாய் நமக்குள்ளால வாழ்ந்தா போதாது, அந்த வார்த்தைகள் பிரமாணங்களாய் வாழ வேண்டும். பிரமாணம் என்பது மிகவும் முக்கியம். வாக்குத்தத்தம் நான் அறிக்கை எடுக்கிறதுனாலே, விசுவாசிக்கிறதுனாலே, ஜெபிக்கிறதுனாலே சில நன்மைகளை எனக்கு கொண்டு வரலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்களுக்காக நான் அறிக்கை இடுகிற விசுவாசிக்கிறதான அந்த வாக்குத்தத்தங்கள் என்னை ஜீவனுக்கு கொண்டு போகாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நான் உடன் சுதந்திரராய் மாற வேண்டுமே, ஆனால் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தத்திற்கு நான் பங்காளியாய் மாற வேண்டுமே, ஆனால் அவருடைய பிரமாணம் என்னுடைய மனதிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த பிரமாணம் என்னை உணர்த்துவிக்க வேண்டும். அந்த பிரமாணம் அவருடைய பாதையிலே என்னை நடத்த வேண்டும். அந்த பிரமாணம் அவருக்கு பிரியமானவளாக என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும்.
எந்த மனிதனுடைய மனசினுடையதான வாழ்க்கையில் அவர்கள் மனதுல தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறதோ கண்டிப்பா அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இனி நிர்வாணிகளாய் நடக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் இனி நிர்வாணியாய் நடக்க முடியாது. அவர்கள் பாவத்தை விரும்ப முடியாது. அவர்கள் தானியேல் தீர்மானம் பண்ணினது போல திரும்ப தீர்மானம் பண்ணுவார்கள், நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவர்கள் யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாயிருப்பார்கள். பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. வார்த்தையினாலோ கிரியையினாலோ நினைவினாலோ செய்கையினாலோ பார்வையினாலோ பாவத்திற்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அவர்களுக்குள்ளால இருக்கிற பிரமாணம் அவர்களை உணர்த்தி கொண்டே இருக்கும். எப்படி வாக்குத்தத்தம் உனக்குள்ளால இருக்கும்போது சூழ்நிலைக்கு வந்தோடனே ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் அப்படின்னு சொன்னீரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னீரே, நான் உம்மை தேடுகிறேனே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் எனக்கு குறைவுபடாதுன்னு சொன்னீரே, என் குறைவுகளை நிறைவாக்குகிற வல்லமை உள்ளவரேன்னு சொல்லி அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்காது. நான் எப்படி கர்த்தரை தேடுகிறேன் என்பதை அந்த எனக்குள்ள என்னுடைய மனதிலே எழுதப்பட்ட பிரமாணம் என்னை போதித்து உணர்த்தும். அதான் புதிய உடன்படிக்கை. பிரமாணம் என்னுடைய மனதிலே எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கை. அவர்களுக்கு அதில் எழுதப்படலை. அவர்களுக்கு எங்கே தெரியுமா எழுதப்பட்டுச்சு? கற்பலகையில் எழுதப்பட்டது. அது எங்க கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் நியாயப்பிரமாணம், அதாவது கற்பலகையில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி. அவங்களுக்கு எங்க? வாயில இருக்கணும். ஆனா நமக்கு எங்க இருக்கணும்? புதிதாக்கப்பட்ட மனதில் இருக்கணும். சம்டைம் வாயினால பேசுறது நிறைய மறந்துடுவோம். ஆனால் மனதில் எழுதப்பட்ட பிரமாணங்கள் அப்படி அல்ல. வாயிலால் சொல்லப்படுவதற்கும் மனதிலே எழுதப்பட்டு வாயினால் உச்சரிப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. இரும்பெழுத்து ஆணிகளினாலே தேவ பிரமாணங்கள் உங்களுடையதான கற்பலகையாகிய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. தேவன் செய்த புதிய உடன்படிக்கை ஆகிய உங்களுடைய மனதிலே கர்த்தருடைய பிரமாணம் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் சாத்தான் ஐயோ சாத்தானாக்கு வஞ்சிச்சுட்டான், சாத்தானாக்கு என்ன கெடுத்துட்டான்னு சொல்ல முடியாது. பிரமாணம் உனக்குள் இருக்கிறது, வாயில் அல்ல. பிரமாணம் உனக்குள் இருக்கிறது வேத புஸ்தகத்தில் அல்ல. பிரமாணம் பலகையில் அல்ல, உனக்குள் இருக்கிறது. வாழ்ந்து கொண்டிரு. அந்த பிரமாணம் நன்மை என்னது தீமை என்னது என்று சொல்லி உனக்கு போதிக்கிறது. உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்ன, சாபத்தை கொண்டு வருகிறது என்னன்னு சொல்லி போதிக்குது. உனக்கு மரணத்தை கொண்டு வருகிறது என்ன, ஜீவனை கொண்டு வருகிறது என்னன்னு சொல்லி தெளிவாய் உனக்கு போதிக்குது. ஆனால் அந்த சப்தத்திற்கு நம்ம அநேக வேளையில செவி கொடுக்கிறது கிடையாது. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சில தவறுகளை நான் செய்ய துணிக்கிறேன், செய்ய ஆரம்பிக்கிறதான வேளையில் அதுவரைக்கும் அந்த பரவாயில்லைன்னு தோணுது. செய்ய ஆரம்பிக்கிறதான வேளையில் அது ஒரு மொபைல் போன்லையா இருக்கலாம், ஒரு லேப்டாப்லையா இருக்கலாம், யாரும் காணாத ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதாய் செய்வதாய் இருக்கலாம். அதை செய்ய ஆரம்பிக்கிறதான வேளையில் என்னுடைய உள்ளம் எனக்குள்ளாய் வாதிக்க ஆரம்பிக்கவில்லை என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். என் மனசாட்சி என்ன உணர்த்தல, தவறு பண்ற, தப்பா பேசுற, தப்பா செய்யற, இது தப்பான ஐக்கியம் என்று சொல்லி என்னுடைய மனசாட்சி எனக்கு விரோதமாய் சாட்சியிடவில்லை. என்னுடைய மனதிலே எழுதப்பட்ட பிரமாணங்கள் என்னை உணர்த்தவில்லை என்று சொல்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எல்லாம் தெரியும், ஆனா நமக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பேர் என்னன்னா ஆண்டவர் மன்னிப்பார். ஏன்னா நமக்கு நம்ம கொள்ளுப்பாட்டி ஒரு காரியத்தை சொல்லி தந்துட்டு போயிட்டா. என்ன காரியம்? ஏவா பாட்டிய சொன்னேன், பிசாசு என்னை வஞ்சித்தது, சாத்தான் என்னை வஞ்சித்தான். நான் சொல்றேன், நீ துணிஞ்சு செய்துகிட்டு சில காரியங்கள் மாட்டும்போது சாத்தான் என்ன கெடுத்துட்டான் சொல்றியா இல்லையா? உன் மனசாட்சியில கையை வச்சு சொல்லிப்பாரு, சாத்தானா நீயான்னு. பிரமாணங்கள் எழுதப்பட்டவனுடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு ஏது பங்கு? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டேன் என்று சொல்லி வேஷம்படுகிற உனக்குள்ளால சுயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு நீ தள்ளப்படுற. இப்ப அவங்க வாயில என்ன பண்ணுச்சு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கரங்களை கொட்டி.
அவங்களுக்கு வாயில, கையில, கண்களின் நடுவில். ஆனால் எனக்கோ புதிய உடன்படிக்கை என்கிற ஒன்று என்னுடைய மனதிலே எழுதியிருக்கிறது பிரமாணமாய். அல்லேலூயா. நான் வாழ வேண்டிய முறையை, ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய பிரமாணத்தை ஆண்டவர் என்னுடைய மனதிலே புதிதாக்கி எழுதியிருக்கிறார். புதிதாக்கப்பட்ட என்னுடைய மனதிலே எழுதியிருக்கிறார். ஆமே. அதை மீறி என்னால் நடக்க முடியாதுன்னு யார் தீர்மானம் எடுத்து வாழ்றீங்களோ, ஒருக்கா தெரியாமல் விழுந்துட்டீங்க, எழும்பிட்டீங்க, பரவாயில்ல. விழுறதுலையும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் விழுந்துக்கிட்டு ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும். சிலர் மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்க. அது அப்புறப்பட்ட காரியம். உங்கள் அநேகமருடைய பார்வையில் நீங்கள் செய்கிற எதுவுமே, பேசுகிற எதுவுமே, நினைக்கிற எதுவுமே தவறு இல்லை. தன் பிழையை உணர்கிறவன் யார்? உணர்ந்துட்டான்னா மறைவான குற்றங்களுக்கு அவன் விலக்கி காக்கப்படுவான். கரங்களை கொட்டு. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வாழும்போது சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அவைகளை என்னுடைய பலியாகிய மரணத்தின் மூலம் நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமே சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணமானவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னையும் உன்னையும் மீட்கும்படியாக அதை சிலுவையிலே நிறைவேற்றினார். கரங்களை கொட்டி ஆமென். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் சிலுவையில் நிறைவேறும். இப்ப நியாயப்பிரமாணம் வாழல, செத்து போயிட்டு. ஏன்னா கிருபையின் பிரமாணமாகி ஆவியின் பிரமாணம், புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் எதுவா மாறிட்டு? பலனற்றதாய் மாறிவிட்டது. சிலுவையோடு கூட முடிஞ்சு போயிடுச்சு. நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலோ ஒரு எழுத்தின் உறுப்பாகிலோ ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சிலுவையில் அதை இயேசு நிறைவேற்றி முடித்தார். அதனதான் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. முடித்தார். மாம்ச திரையின் வழியாக அதை செய்து முடித்தார். அப்ப இப்ப புதிய பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவியின் பிரமாணம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. நியாய பிரமாணம் என்னை மரணத்திற்கு பாத்திரவானாய் வைத்திருந்தது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமோ என்னை ஜீவனுக்கு பங்காளியாய் மாற்றிட்டு. கரங்களை கொட்டி. அந்த ஜீவ பிரமாணம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? புதிதாக்கப்பட்ட மனதுல, புதிதாக்கப்பட்ட மனசுல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் ஜீவ பிரமாணம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எனக்குள்ளால எப்படி கிரியேட் செய்துகிட்டு இருக்கு? பாவம் மரணம் என்பவைகளுடைய பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிட்டு விடுதலை ஆக்குகிறது. கரங்களை கொட்டி. இப்பதான் நியாய பிரமாணத்தினால் வருகிற சாபத்திற்கும் மரணத்திற்கும் கிறிஸ்து என்கிற ஆமென் ஜீவனாலே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப 3-4 வசனத்தை கூட வாசிப்பான். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி. அப்ப புதிதாக்கப்பட்ட மனசுல புதிய ஆவி உள்ளவர்களாய் மாறும்போது தேவன் புதிய உடன்படிக்கை ஆகிய ஜீவ பிரமாணத்தை நமக்குள்ளால எழுதின உடனே நம்ம நடக்க எப்படி மாறணுமா? பழைய மனுஷனுடைய மாம்சமாகிய சுயத்தின்படி அல்ல, என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி அல்ல, ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இன்னும் ஆழமா போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் அதற்குள்ளால இருக்கிறது.
காதுள்ளவன் கேட்க கடவான். ஆவியானவர் சபைக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவான். உனக்கு காது இருந்தன்னா கேளு. ஏன்னா இந்த வார்த்தையின்படிதான் கர்த்தர் உன்னை ஒரு நாளைக்கு நியாயம் தீர்க்க போகிறார். பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து இந்த ஜீவ பிரமாணம் என்ன பண்ணிட்டு, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அது எப்படி விடுதலை வருது? என்னுடைய மனதிலே, புதிதாக்கப்பட்ட மனதிலே எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கை ஆகிய பிரமாணம் என்னை போதித்து உணர்த்தி நடத்துகிறது. நான் இனி நிர்வாணமாகாதபடிக்கு அது எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. நீ பாவத்திலிருந்து மரணத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டவன். நீ பாவத்திலிருந்து மரணத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டவள். ஆகையினாலே இனி நீ மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. உன் சுயத்தை அழிச்சுக்கிட்டு ஆவியின்படி நடக்கிறவளாய் மாறு என்று சொல்லி எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அந்த எச்சரிப்பின் சப்தம் மற்றவர்களிடத்திலிருந்து உனக்கு தொனிக்கும் முன்னால உனக்குள்ளிருந்து உனக்கு தொனிக்கிறது. நீ உணராமல் இருக்கும்போது தான் கர்த்தர் வேதத்தை வாசிக்கும் போது உணர்த்துகிறார். நீ உணராமல் இருக்கும்போது ஜபிக்கும் போது உணர்த்துகிறார். நீ உணராதிருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உணர்த்துகிறார். ஆமென். அதில் நீ உணரலைன்னா நீ மரணத்திற்கு பாத்திரவானாய் மறுபடியும் மாறி போகிறாய். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். நல்லா அங்கே எப்படி நடக்கணும்னாரு, ஆவியின்படி நடக்கணும். இப்ப இங்க பதில் சொல்றாரு, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுகிறவன் சுயத்திற்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, மாம்ச பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. அவன் ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் மாறுகிறான். 25வது வசனத்தை சொல்லுவோம். ஆவியினால நடத்தப்படுகிறவன் எப்படி பிழைச்சிருப்பான்? ஆவியினால. எதனால நடத்தப்படுகிறோமோ அதில் தான் பிழைச்சிருப்போம். அப்படித்தானே? ஆவியினால் நடத்தப்படுகிறவன் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நம்ம நடக்க மாறுது, திரும்புகிறோம். வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. இதுவரைக்கும் என்னுடைய மனசும் ஆமிசமும் சொன்னபடி நடந்த நான் இப்பொழுது புதிதாக்கப்பட்ட மனதிலே தேவன் புதிய உடன்படிக்கையை எழுதின ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தின்படி வாழுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை திரும்புகிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அந்த ஆவிக்கேற்ற நடக்க என்ன? அடுத்த வசனம் 26. இப்ப எல்லாரும் கவனிக்கணும். இதுல தான் நீங்க ஆவியின்படி மனதிலே எழுதப்பட்ட பிரமாணத்தின்படி நடக்கிறீங்களான்னு உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு அடையாளம் பண்ணும். நல்லா கவனிங்க. நீங்க ஆவியின்படி நடக்கிறது உண்மைன்னா, ஆவியினால பிழைத்திருக்கிறது உண்மைன்னா வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய எந்த செயலுக்கும் யாரும் உங்களை புகழ வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்கள். மனுஷனால் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமனாயிருக்கிறான். கர்த்தர் உங்களை புகழும்படி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பீர்கள். மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வார்த்தைகளையோ வாழ்க்கையின் முறைமைகளையோ மாற்றி அமைக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. நம்ம அநேக பேர் என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையின் முறைமைகளையும் என்ன பண்றோம்? மாற்றி அமைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி பேசுகிறோம். மற்றவங்களை பார்த்தா அவர்களுக்கு ஏற்றபடி. அதுக்கு பேர் என்ன பேரு? தமாசு. செம்மறி ஆட்டு கூட்டத்துக்குள்ளால ஒரு வெள்ளாட்டு கூட்டத்துக்குள்ளால ஒரு செம்மறி ஆடு. நீ தான் சாஸ்டால் யாருன்னு கேட்டா ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்ட ஓநாயின்னு நான் சொல்லுவேன். ஆவியின்படி நடந்து ஆவியின்படி பிழைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரும் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். எனக்கு வருகிற புகழ்ச்சி யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் வார்த்தைகளினாலோ கிரியைகளினாலோ மற்றவர்களை என்ன பண்ணிட மாட்டாங்க? கோபம் ஊட்ட மாட்டார்கள். கரங்களை கொட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கோபம் ஊட்டினாங்க. முதல்ல என்ன பண்ணுனா? கற்பலகையை எரிஞ்சு உடைச்சிட்டான்.
மோசேயை குறித்து கர்த்தர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். அந்த சாந்த குணம் உள்ளவனே என்ன பண்ணிட்டாங்க? கோபம் ஊட்டி விட்டார்கள். பேதுருவினுடைய வார்த்தைகளும் செய்கைகளும் பவுலை கோபம் ஊட்டி விட்டது. உக்கிர கோபமாகி விட்டான். நீங்க மற்றவங்களை பார்த்து எளிதாக முத்திர குத்துறீங்களா? என் வீட்டுக்காரர் சரியான சிட்டிமூஞ்சி கோபக்காரன், என்னுடைய வீட்டுக்காரை சரியான சிடுமூஞ்சி கோபக்காரி, என்னுடைய அப்பா அம்மா சரியான கோபக்காரன் கோபக்காரி, என் பாஸ்டர் சரியான சிடுமூஞ்சி கோபம். நான் இப்பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர்கள் எல்லாம் கோபப்படுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? மற்றவர்களை எளிதாய் கோபப்படுகிறார்கள் என்று முத்திரை குத்துகிறீர்களே, அவர்களுடைய கோபத்திற்கு பின்னால் உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய நினைவு என்ன? உங்களுடைய வார்த்தை என்ன? உங்களுடைய கிரியை என்ன? எப்பவாவது நீங்க சோதிச்சு பார்த்திருக்கீங்களா? சும்மா இருக்கிறவன் என்னைக்காவது கோபப்படுவானா? சும்மா இருக்கிறவன் எப்பாவது கோபப்படுவாளா? பைத்தியமா? லேகியம் தான் பிரேத கல்லறையில் இருந்துகிட்டு தன்னை காயப்படுத்திக்கிட்டு இருப்பான். அவன் பைத்தியம். கோபத்திற்கான காரணம் வராம கோபம். மற்றவர்கள் கோபப்படுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். உன் வீட்டுக்குள்ளால சமாதானத்தை தேடினேன்னா அவர்கள் கோபத்திற்கு நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்பதை தேடி பார்த்து சீர்படுத்துங்கள். அப்ப முதலாவது வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க. ஆவியின்படி நடந்து ஆவியின்படி பிழைத்திருக்கிற மனதிலே புதிதாகி புதிய பிரமாணத்தினால் எழுதப்பட்டவர்கள் வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள். நான் சொல்றேன், ஒருத்தங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறீ, அது உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், சாப்பாடை வச்சு கொடுத்து நல்லா இருக்கா, எப்போ எல்லாம் நீ எங்கெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்குறியோ அப்போவே புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறாய் என்ற அர்த்தம். ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. மற்றவங்களை கோபம் கொள்ள வச்சுக்கிட்டு சரியான கோபக்காரை சிடுமுஞ்சின்னு குற்றஞ்சாட்டி நீங்களே குற்றவாளிகளாய் தீர்ந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி பாருங்க, கோபம் தானாக மாறும் கரங்களை கொட்டி. மூணாவதாக வேதம் சொல்லுது, ஆவியின்படி நடந்து ஆவியின்படி பிழைத்திருக்கிற புதிதாக்கப்பட்ட மனதிலே பிரமாணம் எழுதப்பட்டவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொறாம. அவங்களுக்கு தெரியும், பொறாம வந்துச்சுன்னா நான் கொலைபாதகனாய் மாறிவிடுவேன். காயினுக்குள்ளால வந்த பொறாம, யோசேப்பின் சகோதரர்களுக்குள்ளால வந்த பொறாம, இயேசுவின் மேல் சகோதரர்களுக்கு வந்த பொறாம, அவருடைய இனஜன பந்துக்களுக்கு வந்த பொறாம. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கெல்லாம் பொறாம வந்துச்சோ அங்கெல்லாம் பெரிய அழிவும் வந்திருக்கு. பொறாமை என்ன பண்ணா? பொற ஆமை எலும்புருக்கி யாருக்குள்ளால இருக்கோ அது அடுத்தவங்களை கொல்லாது, அவங்களையே கொன்னுடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். ஒருவர் மேல் ஒரு முறை என்ன பண்ணக்கூடாது? உன்னை விட இன்னொரு ஆளை நல்லா வச்சிருக்கிறாரா, கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆவியின்படி நடக்கிற ஆவியின்படி பிழைக்கிறவங்க வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருப்பார்கள். அவங்க ஆவியின் கனிகளினால் நிரம்பி இருப்பார்கள். கலாத்தியர் 5:22-23 படி அந்த பிரமாணம் 23 பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆவியின் கனிகளை அந்த பிரமாணத்தினால் நிரம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 6:2 படி அந்த வசனத்தை கொஞ்சம் வாசியுங்களேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணம், எனக்குள்ளால எழுதப்பட்ட பிரமாணத்தை, என்னை குறித்த கரிசனை உள்ள எனக்காய் வாழ்கிற சுயநலவாளியாய் அல்ல, மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிறவனாய் மாறிப்போவேன் கரங்களை கொட்டி. அல்லேலூயா. புதிதாக்கப்பட்ட மனதிலே தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும். அந்த பிரமாணம் பாவ மரணம் என்கிற கிரியைகளுக்கு உன்னை விலக்கி விடுவித்து ஆவியின்படி நடக்க செய்து ஆவியின்படி பிழைக்க செய்து ஆவியின் கிரியைகளாகிய தற்புகழ்ச்சியும் வீண் புகழ்ச்சியையும் வெறுக்க செய்து மற்றவர்களை கோபம் ஊட்டுகிற காரியங்களிலிருந்து மனம் திரும்பி ஒருவர் மேலும் பொறாமை கொள்ளாமல் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிறவர்களாய் மாற்றும். இதுதான் ஆவியின் பிரமாணம். அதுதான் இயேசு செய்தார். கரங்களை கொட்டி முழங்கால் படிக்கட்டுமா? உங்கள் மனம் புதிதாக இருக்கா? புதிதாக்கப்பட்டது உண்மையானால் உங்களுடைய உள்ளத்துடைய புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்களா? ஆவியின் பிரமாணமாகிய ஜீவ பிரமாணம்
உங்களுடைய மனதில் எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த பிரமாணம் போதிக்கிறபடி வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் ஜீவனுக்குரியவைகளை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தான் பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது உன்னை ஆவியின்படி நடக்க செய்து, ஆவியின்படி பிழைத்திருக்க செய்து, ஆவியின் கனிகள் என்கிற பிரமாணத்தை உனக்குள்ளாய் ஏற்படுத்தி, மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க செய்து, மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவளாய் உன்னை மாற்றி, எந்த ஒரு செய்கையிலும் வார்த்தையிலும் வீண் புகழ்ச்சியை விரும்பாதபடி வெறுக்க செய்து, யார் ஒருவரையும் கோபம் ஊட்டாதபடி, வார்த்தையினாலோ கிரியையினாலோ கோபம் ஊட்டாதபடி உன்னை தற்காக்க செய்து, யார் மேலும் பொறாமை இல்லாத நேசிக்கிற ஒரு இருதயத்தை உனக்கு நடத்தும். இந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கு அந்த அனுபவத்திற்கு நேராக நீ திரும்பணும். அப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொள்வாய். அப்போ பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். என் அன்பு வாலிபனே, கன்னிகை, பிரிய சகோதர சகோதரி, கர்த்தர் சபையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கூட பேசுகிறார். வாலிபனே, உன்னோடு கூட பேசுகிறார். வாலிப மகளே, உன்னோடு கூட பேசுகிறார். அருமையான மகனே, மகளே, உன்னோடு கூட பேசுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியை, உங்களோடு கூட பேசுகிறார். இனியும் இந்த சப்தம் கேட்கப்படாமல் போகலாம். இன்றைய இரட்சணியினால் இன்றைய அனுகிரக காலம். ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய மனது பிரமாணத்தினால் எழுதப்பட்டதாயிருக்கிறதா? அந்த பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவனாயிருக்கிறேன் நான் என்று சோதித்து பார்த்து கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்.